ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வருஷ மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம். சரிங்களா? வைகாசி மாதத்துடைய சிறப்பான பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அருமையாக இருக்க போது நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சில முக்கியமான சுபமுகூர்த்த தினங்கள் வருது, அதை நம்ம பார்த்துக்குவோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா வைகாசி 6, அதாவது ஆங்கில தேதி மே மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்தம். அதே போல் வைகாசி 28 திங்கட்கிழமை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஜூன் 9 வளர்பிறை சுப முகூர்த்தம். அதே போல் வைகாசி 30 புதன்கிழமை ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இதெல்லாம் வளர்பிறை சுப முகூர்த்த தினங்கள். அதே போல் தேய்பிறை சுப முகூர்த்தம் பார்த்திங்கன்னா வைகாசி 13 ஞாயிற்றுக்கிழமை மே 26ஆம் தேதி ஒரு தேய்பிறை சுப முகூர்த்தம். அதே போல் வைகாசி 20 ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்தம். பொதுவாக வளர்பிறை சுபமுகூர்த்தம் என்றது நல்லது. கிடைக்காத பட்சத்தில் நமக்கு அந்த நாட்கள் சரியாக அமையலன்னு சொல்லும்போது இந்த தேய்பிறை சுபமுகூர்த்தையும் பயன்படுத்திக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சுபமுகூர்த்தம் மிக சிறந்த ஒரு முகூர்த்தமாக எல்லா சுப நிகழ்ச்சியும் பயன்படுத்திக்கலாம். அதுபோல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியும் பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. பொதுவாக ரிஷப ராசி பார்த்திங்கன்னா மாடு மாதிரி உழைக்கக்கூடியவங்க, பிறருக்காக தன்னை வருத்தியக்கூடியவங்க. அது குடும்பமாக இருக்கலாம், பார்க்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலுமே அதை வருத்தி ஒரு நேர்மையாக ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க. தாய் பாசம் தந்தை பாசம் கூடியவங்க, எப்போவுமே ஒரு புன்னகையோடு இருக்கக்கூடியவங்க. எதையுமே மனதுக்குள்ளே எவ்வளோ சோகம் இருந்தாலும் வெளியில் என்ன பண்ணுவாங்க, புன்னகையோடு பேசக்கூடியவங்க. ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க யார் பேசினாலுமே. அதே போல் எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவங்க. சரிங்களா? நம்முடைய முதலாளி நல்லா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம முதலாளி நல்லா இருக்கணும், பிறர் நல்லா இருக்கணும், பிறருக்காக என்ன பண்ணக்கூடியவங்க, உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். அவங்களுக்கு இந்த மாத கிரகநிலை பார்த்திங்கன்னா ராசியிலே குருவும் சூரியன் இருக்காங்க. ஒரு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு பன்னெண்டில் புதன் பகவான் அமைந்திருக்கார். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சனி இருக்கிறார். 11 செவ்வாய் ப்ளஸ் ராகு இருக்காங்க. சரிங்களா? முதல்ல நம்ம அந்த பலன்கள் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ராசி அதிபதி, அப்புறம் தான் ராசி வந்த கிரகங்கள். அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அப்படி தான் பலன் எடுக்கணும். அதுதான் இந்த மாதம் 30 நாட்கள் பலன்கள் என்பது என்னென்னா, இந்த வருடக்குழு சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது இவங்கெல்லாம் வருடக்கிழமை கொடுக்கக்கூடிய பலனை ஒரு மாதத்திலே கொடுத்துருவாங்க. அதனால தான் மாத பலன்கள் நம்ம தொடர்ச்சியாக போடுறோம். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏன்னா மாதக்குழுகள் நம்ம ஒரு மாதத்திலேயே அவருடைய பலன்களை கொடுத்து விடுவார்கள். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவான் சேர்ந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய விருப்பம் உள்ளவங்க, அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க, விஷா வந்திருக்காது. நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம பூரித்துட்டும் தள்ளி ஆரம்பிக்கலாமா, இல்லை நம்ம ஒரு கடையை லீஸ்க்கு எடுக்கலாமா, இல்லை ஒரு கடையோடு நம்ம கட்டி வாடகைக்கு விடலாமா, இந்த மாதிரிலாம் யார் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாங்க. அதே போல் புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்கிறனால புதன் 2க்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 கூடியவர். அப்போ குழந்தைகள் கல்விக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுக்கும். குழந்தைகள் கல்விக்காக செலவு செய்வீங்க. சரிங்களா? குழந்தைகள் படிப்பு செலவுகள், அதாவது தூரக்கல்வி படிப்பு வெளிநாடோ வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே போல் ஒரு பத்திரப்பதிவு, ஒரு லேண்டு வாங்கி போடுறது, இல்லை ஒரு வண்டி வாகனத்தில் ஒரு பதிவு. ஏன்னா சுக்கிரன் இன்ஜினியர் சொந்தக்காரன், வண்டி வாகன சொந்தக்காரன் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். புதன் சேரும்போதுனா உங்களுக்கு அப்படி பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது உங்கள் பேர்லையோ இல்லை உங்கள் மனைவி பேர்லையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? அதே போல் ஒரு லேண்டு வாங்குறது, சரிங்களா, ஒரு பத்திரப்பதிவு, அதே போல் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், பத்திரிக்கை அடிக்கிறது. ஏன்னா புதன் பத்திரிக்கை சொந்தக்காரன். அப்போ பத்திரிக்கை அடித்தல், சுப நிகழ்ச்சி நடத்துதல், சுப காரியங்கள் நடத்துதல், சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது சுப செலவு எப்படி இருக்கும் சாமி கேட்டிங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அதே போல் நகைகள், வெள்ளி ஆபரணங்கள், தங்க நகைகள், இது மாதிரி ஆபரண சேர்க்கைகள், இந்த மாதிரி விஷயம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு ராசியிலே குரு சூரியன் இருக்கார். இப்போ என்ன சொல்கிறோம், ராசியில் அமர்ந்த கிரகங்கள் குருவும் சூரியனும். அப்போது உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்தி, குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதே போல் அந்த
ஆபரண சேர்க்கை சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் நகை பேங்கில் அடவு வச்சுருக்கீங்க, அது மீட்டக்கூடிய தன்மையே கிடைக்குங்க. யாரெல்லாம் வந்து பேங்கில் அடவு வச்சுருக்கு சாமி நகையை அது மீட்கலாமானா கண்டிப்பாக அந்த மாதம் மீட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே போல் அரசு பதவிகள் கிடைக்குமா, அரசாங்கத்தில் ஒரு பதவி கிடைக்குமா, அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த சிக்கல்கள் மாறுமா, அரசு வந்து எங்கள் வீடை ஜப்தி பண்ணிடுச்சு, அரசு அதனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அரசு சம்மந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அரசினால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இது எல்லாமே கிடைக்கும். அதே போல் தந்தை மூலமாக பூட்டம் பாட்டம் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு என்ன லாபங்கள் கிடைக்கும். சரியா? அதே போல் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கண்டிப்பாக கடன் உங்களுக்கு பிரச்சனை தீரும். அதே போல் ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். வருமானத்தில் குறைவு இருக்காதுங்க. எண்ணம் போல் பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது. இந்த மாதம் பயப்பட வேண்டாம். பொருளாதாரத்தை என்ன பண்ணுவீங்க, சேமிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உண்டு. அதே போல் உங்களுக்கு 11 பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு. அப்போ மண்மனை மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. அதே போல் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்தீங்கன்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே போல் 10ல் சனி இருக்கிறார். கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழிலில் இருந்த தடை தாமதம் நீங்கி தொழில் விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. இன்னொரு தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? இங்கே நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நினைக்காத ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக கை வந்து சேரும். ஏன்னா ராசியிலே குரு வந்துட்டார். ராசிக்கு குரு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அடித்து சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் சமாளி தன்மையை கொடுப்பார். வறுமையில் இருக்கீங்களா, வறுமையிலேருந்து மீறி ஒரு படி ஏறி என்ன பண்ணுவீங்க, சொந்தமாக வீடு, சாமி குடிசை வீட்டில் இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன், சரிங்களா, ஒரு சொந்தமாக ஒரு 10 சென்ட் இடம் கூட இல்லை, எப்படி தானே வாழ்க்கை ஓட்டுறது இல்லை, வரவுக்கு செலவு இருக்குது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? குரு பயிற்சியான ஒரு 10-15 நாள், ஏன்னா உங்களுக்கு சித்திரை மே மாதம் ஒன்றிலே பயிற்சி ஆகிட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் அஸ்தமனம் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி இருக்கும் ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய காலமாக அந்த மாதிரி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க குரு 2 இடம் பால் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. குரு ஒரு கிரகத்தோடு சேர்ந்துட்டாவே அதீத பலம் பெற்றுரும். அப்போது குரு வந்துட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனையிலே களைய போகிறான்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து இன்னல்கள் அனைத்தும் ஓடி ஒளிய போகிறது. சரிங்களா? தலைக்கு வந்து தலைப்பாக போக சொல்லக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேற்றுவீர்கள். திருமண தோஷங்கள் நீங்கும். உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனை, திருமண தோஷங்கள் நீங்கும், திருமண தடை தாமதங்கள் நீங்கும். பார்க்க வந்த முதல் வரங்களே உங்களுக்கு வர முடியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பெற்றுத்தரோம். அதேபோல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா இப்போ இந்த மாதம் கோல்சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுறது என்ன அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள். பொதுவாகவே இந்த மாதம் மறுமணம் சார்ந்த விஷயம் நிறைய நடைபெறும். யாரெல்லாம் மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து டைவர்ஸ் ஆகி இருக்கீங்களோ, அதாவது மறுமணம் வாழ்க்கை நல்லா இருக்குமா, மறுமணம் நடக்குமா, நான் டைவர்ஸ் ஆகிடுச்சு சாமி, இல்லை டைவர்ஸ் ஆக கேட்டுக்கிட்டு இருக்கேன், சேர்ந்து வாழலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும். குரு வந்துட்டார், அப்புறம் சூரியன் வந்துட்டார், தலைமை பண்பு தலைமை பதவி தேடி வரும். யாரெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிற கண்டிப்பாக சொல்கிறேங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. எழுதி வச்சுக்கோங்க, ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு, பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. நினைச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம். சரிங்களா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் திருமணம் கண்டிப்பாக நடைபெறுங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் ரிஷப ராசிக்கு அந்த வைகாசி மாதம் 100% சூப்பராக இருக்க போது அருமையான ஒரு காலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்யலாம், துணிஞ்சு இறங்கலாம், மனதில் குழப்பங்கள் வேண்டாம். சரிங்களா? குரு பார்க்க கோடி நன்மை. சரிங்களா? உங்களை 5ஆம் பாவத்தையும் பார்க்குறார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போது பூர்வ மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. வரக்கூடிய மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் அழுவைக்கு பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு கண்ணீர் துடைக்க கடவுள் வரப்போகிறார். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய மாதமாக, வாழ்க்கையிலே மேன்மை மாதமாக இருக்கும். அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் ரிஷபராசி அன்பு நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களை மிக நன்றியை சொல்லி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி, அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதில் லக்கணங்கிறது உயிர், ராசிங்கிறது உடம்பு, திசாபதி நல்ல நேரம். அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சா, நமக்கு என்ன நேரம் நடக்குது, அதை பார்த்துக்கிட்டு முடிவெடுங்க. அனைத்துமே விஜயமாகவும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் நிறையா இருக்குது.